ரெகுலரா திருப்பி வருதுன்னா பதட்டப்படாம ஒருத்தர் ஹோல்டு பண்ணிட்டு இன்னொருத்தர் அழகா அந்த வீடியோ எடுத்துட்டாங்கன்னா அதை பாக்குற டாக்டருங்களுக்கு கண்ணு இப்படி போகுது, வாய் இப்படி போகுது, கை இப்படி போகுது, அப்பதான் என்ன டைப் ஆஃப் ஃபிக்ஷன் தெரியும். என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். என் போன பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடியோஸ் நல்லா அவேர் ஆயிட்டாங்க. 1 மாசம் குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தை வரைக்கும் ஃபிட்ஸ் வீடியோல அழகா எடுத்தாங்க. அவங்களும் அவேர் ஆயிட்டாங்க. அதை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதனால பேரண்ட்ஸ் நான் சொல்றது, பதட்டப்படாதீங்க, பேனிக் ஆகாதீங்க. அழகா குழந்தைய கம்ஃபர்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு ஒரு வீடியோ ஒரு சும்மா 10 செகண்ட் எடுத்தீங்கன்னா அதை பார்த்தா நம்ம டாக்டருங்களும் இப்படிதான் நடக்குதான்னு பாக்குறதுக்கு என்னதான் நீங்க சொல்றது கேட்டாலும் நேரில் பார்த்தோம்னா அது வசதி. அந்த காலத்துல ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா கையில இந்த சாவி கொடுக்கறது, இரும்பு கொடுக்கறது எல்லாம் பண்ணுவாங்க. அதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க பொதுவா 2 நிமிஷத்துல 90% நின்று போயிருங்க. நீங்க போயிட்டு ஒரு பதட்டத்துல இப்படி போயிட்டு அப்படி இப்படி தேடி பார்த்து ஒரு கம்பி தேடி எடுத்து வரதுக்கு 2 நிமிஷம் ஆயிடும். அவங்க கொடுக்கறதுக்கு எதாச்சும் நிக்கிறதுக்கு சரியா போயிருங்க. அது நாளடைவில் அப்படி இது கொடுத்தாதான் நின்று போயிடும், பழகிடுச்சுங்க. அது ஒரு மித்து தான், ஃபேக்ட்லாம் கிடையாது. இது ப்ரூவனும் கிடையாது. நிறைய பேர் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் ப்ரூவன்லாம் கிடையாது. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.